லாங்கஸ்ட் வேர்ட் இன் அ ஃபைல் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபோல்டர் டி கோலனில் ஒய்டி யூடியூப் க்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஃபைல் அப்படிங்கிற ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குது. அதில் 3 லைன்ஸ் இருக்குது. த லாங்கஸ்ட் வேர்ட் இன் திஸ் டாக்குமெண்ட் இஸ் கமலமலை. ஸோ இந்த ஃபைல் கண்டென்ட்டை ரீட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் எது வந்து லாங்கஸ்ட் வேர்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எத்தனை வேர்ட் இருக்குங்கிறதும் சேர்த்து அதில் பார்த்துடலாம். ஜஸ்ட் 3 லைன் ஆஃப் கோடில். வாங்க எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து வித் ஓப்பன். ஏன்னா நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணி செப்பரேட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம். வித் ஓப்பன் ஃபைல் நேம் நீங்கள் கொடுக்கணும் ஆஸ் என்ன மோட். ஸோ வித் ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். உள்ள நீங்கள் 2 பேராமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் வந்து ஃபைல்னு வச்சுருக்கேன் .txt ஃபைல். அண்ட் நெக்ஸ்ட் பேராமீட்டர் என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும்னு. ஸோ ரீட் மோட் தான். ஸோ பை டிஃபால்ட் வந்து இட்ஸ் ரீட் மோட். நான் தனியாக மென்ஷன் பண்ணல. ஸோ ஆஸ் எஃப் இந்த எண்டு கோலன் வைக்கணும். ஸோ கோலன் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டென்டேஷன் வரும். ஸோ இன்டென்டேஷனுக்குள்ளே நீங்கள் செட் ஆஃப் கோட் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபைலை கண்டென்ட்டை ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சி ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட். ஸோ ரீடுங்கிறது மெத்தட் இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைல் உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக வச்சுக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ சேவ் அண்ட் ஃபோல்டர் டிகோலன் ஒய்டிங்கிற ஃபோல்டர். ஸோ இதில் வந்து ஃபைல் ப்ரோக்ராம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சி கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரன் மாடியூல் கண்டென்ட் அப்படியே வந்துடுச்சு. அதோட டைப். ஸோ டைப்புங்கிறது ஒரு மெத்தட். ஸோ அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வச்சுருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் டைப்பை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஃபைல் நேம் டாட் ரீட் இஸ் த மெத்தட் விச் இஸ் யூஸ் டு ரீட் த கண்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இப்போதைக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இதில் இருக்கிற எந்த வேர்டு வந்து லாங்கஸ்ட்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? இன்டர்மீடியட் ஸ்டெப்பாக உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம சி டாட் ஸ்ட்ரிங்கிறதுனால நம்ம அதில் ஸ்ப்ளிட் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ளிட் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேர்டாக ஸ்ப்ளிட் ஆகி பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த வேர்டு வந்து லாங்கஸ்ட் அப்படிங்கிறது கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இனிமேல் கோடிங் எழுதுனா போதும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த வேர்டு வந்து லாங்கஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் கவுண்ட் கூட இந்த லிஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வேர்ட் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு செக் பண்ண ஜஸ்ட் நீங்கள் லென் ஆஃப் அந்த லிஸ்ட் உள்ள பாஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த லிஸ்ட்டில் எத்தனை ஐட்டம் இருக்குங்கிறத உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேர்ட் கவுண்ட்டுக்குள்ளே ப்ரோக்ராம் இப்போ கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 3 லைன் ஆஃப் கோடில். நெக்ஸ்ட்டு நம்ம லாங்கஸ்ட் வேர்ட் இந்த ஃபைல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஆன்சர் கரெக்ட் தானா? 8 வேர்ட்ஸ் தான் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து 8 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட் வேர்டை கண்டுபிடிக்கணும். ஸோ லாங்கஸ்ட் வேர்டு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு எந்த வேர்ட் லாங்கஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மேக்ஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸ் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கீங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் மேக்ஸ் ஃபங்க்ஷனை வச்சு ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா இருக்கிறதுலே எது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு வரும். அது இது இந்த ப்ரோக்ராமில் ஜஸ்ட் லென்னுக்கு பதிலாக மேக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோன்னா இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு மேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஆஸ்கி வேல்யூ. ஸோ எந்த ஆஸ்கி வேல்யூ ஃபர்ஸ்ட் வருதோ அந்த வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ நம்பர்ஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கிடுவோம்.
ஓகே. ஸோ ஆஸ்கி வேல்யூ ஆஃப் டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூ தான் ஹையஸ்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அதனால தான் அவுட்புட் வேர்ட் வந்திருக்கு. ஸோ ஆஸ்கி வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி லெட்டருக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். கேப்பிட்டல் ஏ வந்து 65 அண்ட் ஸ்மால் யூ வந்து 97. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்மால் டபிள்யூ தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு மேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வேர்டு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு வருது. ஆக்சுவலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எந்த வேர்டு வந்து மேக்ஸிமம் லென்த் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா, மேக்ஸ் அப்படிங்கிற மெத்தடுக்கு நமக்கு ஒரு ஆர்குமென்ட் இருக்கு. கீ அப்படின்னு. ஸோ கீ அப்படின்னா என்ன சொன்ன டிஃபால்ட்டா ஸோ ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி, நம்பர்ஸ்னா உங்களுக்கு நம்பர் எது பிக்கஸ்ட் அத பேஸ் பண்ணி அவுட்புட் வருது. அதே இது சம் அதர் பாராமீட்டர்ஸ் வச்சு உங்களுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் கீ ஆர்குமென்ட். ஸோ இப்போ கீ ஆர்குமென்ட் வந்து நான் வந்து வேல்யூ லென் பாஸ் பண்ண போறேன். ஸோ பேஸ்ட் ஆன் லென்த் எனக்கு எந்த வேர்டு வந்து மேக்ஸிமம், லாங்கஸ்ட் அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்க அப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓகே. ஸோ ப்ராப்பர் க்ளோஸ் பண்ணும். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கீ ஆர்குமென்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரிண்ட்ட க்ளோஸ் பண்றீங்க. ஸோ இங்க பாருங்க உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா கமலா மலர்ன்னு வந்திருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு லாங்கஸ்ட் வேர்ட். ஸோ நீங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். அதுதான் உங்களுக்கு லாங்கஸ்ட் வேர்ட். இது 9 இருக்கு. இது வந்து 11 இருக்கு. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் லாங்கஸ்ட் வேர்ட டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ அதர் தென் தட் 2 லாங்கஸ்ட் வேர்ட் நம்ம ஃபைல்ல இருந்தா, எக்ஸாம்பிள்க்கு நெக்ஸ்ட் லைன்ல இன்னொரு ஒரு 11 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வந்து நான் குடுக்குறேன். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச். நமக்கு டோட்டலா 11 இருக்கணும். ஸோ ஏதாவது ரேண்டம் நம்பர்ஸ்னா கூட ஈஸியா இருக்கும். ரேண்டம் லெட்டர்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே. ஸோ 2 லாங்கஸ்ட் வேர்ட் இப்போ இருக்கு. ஸோ நம்ம அவுட்புட்ல வந்து சேவ் பண்ணிக்கிடலாம். சேவ். ஸோ இப்போ வேர்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அதையும் கூட அன்கமெண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி இப்போ வந்து 8 இல்ல 9 வேர்ட்ஸ் இருக்கு. அண்ட் 2 வேர்டு வந்து சேம் லென்ல இருக்கு. இதுவும் 13, இதுவும் 13. 11. ஸோ சாரி 2மே 11. ஸோ 2மே எனக்கு வேணும். 1 மட்டும் இல்ல 2 வேர்டுமே எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஏன்னா 2 வேர்டுமே லாங்கஸ்ட் வேர்ட். ஸோ இந்த கேஸ் நீங்க எப்படி இந்த கோடிங்க வந்து மாத்தி எழுதுவீங்கன்னா, நீங்க லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ என்ன வேணும், எனக்கு புதுசா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். அந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார் I இன் சேம். ஸோ ஃபர்ஸ்ட் சி டாட் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த லிஸ்ட் கையில இருக்கும் நமக்கு. அந்த லிஸ்ட்ல ஸோ உங்களுக்கு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிலன்னா, நீங்க செப்பரேட் வீடியோ இருக்கு. அத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் I இன் சி டாட் ஸ்ப்ளிட்ஸ் ஒவ்வொரு வேர்ட் சி டாட் ஸ்ப்ளிட் தட் இஸ் வேர்ட் இந்த லிஸ்ட்டுக்கும் நீங்க அத பிக் பண்ணிட்டு கண்டிஷன் செக் பண்ண போறீங்க. என்ன கண்டிஷன் செக் பண்ண போறீங்கன்னா, இஃப் லென் ஆஃப் I அந்த வேர்ட் லென்த் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஸோ மேக்ஸிமம் லென் இருக்கிற வேர்ட நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த ஃபங்ஷன்ல. ஸோ அந்த வேர்டோட லென் அந்த வேர்டோட லென்னோட ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த வேர்ட மட்டும் ஃப்ரேம் பண்ணி லிஸ்ட்ல நீங்க குடுக்கணும். ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 1, 2 அதே மாதிரி 1, 2 அப்புறம் லிஸ்ட்ட க்ளோஸ் பண்றோம். அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். நீங்க பாருங்க உங்களுக்கு 2 வேர்டுமே டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் லாங்கஸ்ட் வேர்டோட லென் என்னங்கிறது இந்த ஃபங்ஷன் ரிட்டர்ன் ஆகுது. இந்த ஃபங்ஷன். ஸோ இங்க வந்து ஒவ்வொரு வேர்டோட லென்னும் நமக்கு இங்க ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இங்க வந்து ஆக்சுவலா மேக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணி எது வந்து லாங்கஸ்ட் வேர்டு கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த லாங்கஸ்ட் வேர்டோட லென் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் கம்பேர் பண்றோம் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இந்த ஃபைல் வந்து அந்த லாங்கஸ்ட் வேர்டோட லென் தானான்னு.
ஈக்குவலா இருந்ததுன்னா, அந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து செப்பரேட்டா ஒரு லிஸ்ட்ல கொண்டு போட்டு அவுட்புட் குடுக்கும். ஸோ ஜஸ்ட் 3 லைன் ஆஃப் கோட்ஸ் தாங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ரொம்ப சிம்பிள் ப்ரோகிராம். பட் உங்களுக்கு அந்த கீ கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இல்லன்னா நீங்க அதர் மெத்தட்ல எழுதலாம். ஃபார் லூப் போட்டு உங்களோட கோடு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். மத்தபடி உங்களுக்கு ஜஸ்ட் புரிஞ்சுட்டுனா ரொம்ப சிம்பிள். ஈஸியா முடிச்சுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.